தலைவா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான். இந்தியன் பேங்க் எல்லாம் பேருமே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன ப்ரோ இண்ட் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்கோட சபார்டினேட் பேங்க் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து பேக்ரவுண்ட் வேலைகள் கிட்டத்தட்ட பேங்க்லேயே நிறைய பேக் ஆஃபீஸ் ஒர்க் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே பார்ப்பாங்க. இதுவுமே இந்தியன் பேங்க் மூலியமா தரக்கூடிய ஒரு சபார்டினேட் பேங்கோட வேலை, கவர்மெண்ட் வேலை தான். இதில் வந்து எந்த விதமான கான்ட்ராக்ட் பேஸ்டு டெம்பரவரி அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் கிடையாது. இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்து வேலைவாய்ப்புகள் பொறுத்து சேலரி வந்து அப்ராக்சிமேட்லி சேஞ்ச் வந்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிலையான சேலரி கிடையாது. முக்கியமாக சேலரி வந்து நான் திரும்ப சொல்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா உங்களோட போஸ்டிங்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதுக்கான சம்பளம் அப்படின்றதும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டிலே வந்திருக்கு. இப்போ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் தேர்வு எதுவும் இல்லாமல் உங்கள் அகாடமிக்ஸோட மார்க்கை வச்சும் நேரடியான இன்டர்வியூ வச்சும் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகே, லேட் பண்ண வேணாம். இப்போ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய A to Z டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதமே வந்து பார்க்கலாமா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்தியன் பேங்க் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த 2026 நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாமல் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ளஸ் வந்து இமெயில் ரெண்டு கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நேரடியாக நேர்காணல் வச்சும் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே மல்டிபிள் சிட்டிஸில் எங்கே வேணாலுமே இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது அஸ் யூஷுவல் சென்னையில் இருக்குது. சென்னை இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமா தான் ரெக்ரூட் பண்றாங்க. இது வந்து இந்தியன் பேங்க்லயே இண்ட் பேங்க் மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்றதுல ஒரு பேக் ஆஃபீஸ்ல வந்து ஃபினான்சியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூட் பண்றாங்க. பெர் ஆனம்கான சேலரி ஒரு வருஷத்துக்கான சம்பளம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதுல வந்து உங்க வேலைகளை பொறுத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஏப்ரல் 17 அப்படின்றதான் கடைசி தேதி. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்க எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் எல்லாமே இருக்கு. ஸோ இதை டச் பண்ணி தான் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற கேட்டகிரியில நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலர் ஸ்டாக் புரோக்கிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளையும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 21 இருந்து 35 வரைக்கும். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடியவங்களும் இல்ல 12th முடிச்சவங்களும் டிப்ளமோ முடிச்சவங்களும் டீலர் ஸ்டாக் புரோக்கிங் டெர்மினல்ல நீங்க வந்து வேலைகள் பார்த்துக்கலாம். இல்ல நான் வந்து MBA மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கேன், MCA கேட்டகிரிஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஒர்க் லொகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி இருக்கு, அதுக்கப்புறம் சென்னை. இந்த 3 மாவட்டங்கள்ல மல்டிபிள் சிட்டிஸ்ல நமக்கான ரோல் வந்து இருக்கு. இங்க போய் நீங்க வேலை வாய்ப்புகள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரிக்கே செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கே ஷார்ட் லிஸ்ட் தான். அகாடமி பேஸ் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது. அதை பொறுத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் 17 தேதி தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிருக்கணும். ஓகே, அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்ளை நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிங்க் நீங்கள் தொடுங்க. அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டது எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்புகள் மாதிரி நம்பகமான வேலைவாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் வேணும், அதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை தொட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து விசாரிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். ஸோ அதையுமே டச் பண்ணிங்க அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 14 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிங்கோ இல்லை அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோ
ஷீட்டோ இல்லை அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மோ எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக்கர் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் அதை எக்ஸாம்பிளுக்கு டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதோட அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து இண்ட் பேங்க் அப்படின்னு போட்டு நம்மளோட கரியர் பேஜ் வந்து வருது. இதில் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது. ஏன்னா இந்த வேலைகளுக்கு நம்ம தபால் மூலயமா அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் இப்போ வீடியோவில் காமிச்ச ப்ராசஸில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, டீலர் இருக்குது, மேனேஜர் இருக்குது, எந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஜெண்டர் என்ன, நேஷ்னாலிட்டி, நேட்டிவ் பிளேஸ், என்னென்ன லாங்குவேஜ் வந்து எழுத பேச படிக்க தெரியும், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அப்பா அம்மா, கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் உங்களோட கணவன் பேர், அதே மாதிரி மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தொகுதிகள், எஸ்எல்சியில் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, அதில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அது வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க, அதே 12க்கும் டிகிரிக்கும் இந்த மணி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. இல்லை நான் வந்து டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களை பற்றின எல்லா செல்ஃப் டீல்ஸுமே இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை பற்றின செல்ஃப் டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து இது கூட பின் பண்ணி நீங்கள் போஸ்ட் கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து என்ன அட்ரஸ் அப்படின்றதையும் காமிச்சேன். ஆக்சுவலாக இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து படித்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போது அவங்களே வந்து போட்டிருக்காங்க ஹவு டு அப்ளை, எந்த அட்ரஸுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 6,35,000. ஓகே, இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பியிருக்கணும். நீங்கள் வேறு ஸ்பீடு போஸ்ட்லையோ இல்லை நார்மல் போஸ்ட்லையோ நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிக்கே கேண்டிடேட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைனில் தபால் மூலயமா அனுப்புறது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே வந்து recruitmentindian.com அப்படின்னு போட்டிருக்குல்ல, இது வந்து ஒரு ஜிமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிமெயில் ஐடிக்கு சாஃப்ட் காப்பியாக ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். ஆஃப்லைனில் தபால்லையும் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அது போக ஆன்லைனில் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, ரெஸ்யூம், இந்த மாதிரி விஷயங்கள் இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கணும். எதுக்குமே ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்கள் மார்க்கை வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்வாங்க. ஸோ இதுக்கு வந்து நேரடியான இன்டர்வியூ மட்டும் தான், எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ சம்மந்தப்பட்ட எல்லா பேருமே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து April 17 தான். அதுக்குள்ளே மறக்காமல் எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேலைகள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜாப்ஸ் அப்டேட் கொடுக்க போகிறோம்.